Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு மேக்கப் டியூட்டோரியல் நான் தமிழ்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்க ஸ்கின்ல இருக்கிற ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஆக்னே, ஸ்கார்ஸ், ஃப்ரெஷ் பிம்பிள்ஸ் அண்ட் டிஸ்கலரேஷன் எல்லாமே எப்படி ப்ராப்பரா கவர் பண்றது, ஒரு ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்றது தான் இன்னைக்குடைய வீடியோ. எஸ்பெஷலி உங்களுக்கு டஸ்கி ஸ்கின் டோன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இஷ்யூ ரொம்ப காமனானது. ஸோ அதை ப்ராப்பராக கவர் பண்ணாதான் உங்களுடைய பேஸ் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இந்த ஒரு ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் மேக்கப் நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் வித் த ரைட் டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்கின் நான் கிளென்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு இந்த டெர்மாவைப் ஹைட்ரா கிளென்சர் நான் யூஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸை க்ளீனாக தரோவாக கிளென்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு மைல்டு கிளென்சர். ஸோ ஈவன் தோ உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்ஸ் இருந்தால் கூட சூப்பராக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் என்னுடைய ஸ்கின் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நியூட்ரிடர்ம் வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்து என்னுடைய ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு பியூட்டிஃபுல் மாய்ஸ்சரைசர். எஸ்பெஷலி அண்டர்நீத் மேக்கப் நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் போடும்போது மேக்கப் சூப்பராக உட்காரும் அண்ட் பர்ஃபெக்டான ஒரு ஹைட்ரேஷனும் உங்களுடைய ஸ்கின்னுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் என்னுடைய ஸ்கின்னை ப்ரைம் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு இந்த மேபிலின் ஃபிட் மீ மேட் அண்ட் போர்லெஸ் ப்ரைமர் எடுத்து ஃபேஸோடைய மெயின் ஏரியாஸில் ஸ்குவீஸ் அவுட் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் ஏன் இந்த மேட் ப்ரைமர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்னே ப்ரோன் ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நிறைய போர்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ் இருக்கும் ஸ்கின்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு ஈவென்ட் அவுட்டாக காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி மேட்டிஃபைங் அண்ட் போர் ஃபில்லிங் ப்ரைமர் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸான எஃபெக்ட் கிடைக்கும். நீங்கள் ஃபவுண்டேஷன் அண்ட் பவுடர் எல்லாம் போட்டதுக்கப்புறம் உங்களுடைய பேஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக இது பார்த்துக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ப்ரைமர் இந்த மேக்கப் லுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின்ல மேஜர் இஷ்யூ வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் ஆக்னே, ஸ்கார்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் என்னுடைய ஸ்கின் வந்து அன்ஈவனாக தெரியுது. ஸோ அதை வந்து கவுண்டராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆரஞ்ச் கலர் கரெக்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். எஸ்பெஷலி டஸ்கி ஸ்கின் டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு காமனாக இந்த இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நான் வந்து பேக்கோடைய டேக் கவர் கன்சீலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷேட் வந்து ரஸ்டி ஆரஞ்ச், பேசிக்கலி ஒரு ஆரஞ்ச் கலர் கரெக்டாக. ஸோ அதை யூஸ் பண்ணி எனக்கு எங்கெங்கெல்லாம் என்னுடைய ஸ்கின்ல ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இஷ்யூ இருக்குதோ அங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த ப்ராடக்டை நான் அப்ளை பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் எங்கெங்கெல்லாம் அந்த ஒரு டார்க்னஸ் இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுறேன். இப்போ இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூம் உடைய பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்ட் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் டேம்பன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்ட் அண்ட் அழகாக பிளெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டி பிளெண்டர். ஸோ இதோடைய லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் இன்கேஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஸோ அந்த டேம்ப் பியூட்டி பிளெண்டர் வச்சு என்னுடைய கலர் கரெக்டரை நான் வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கலர் கரெக்டரை அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கேக்கியாக ஆகிடும் உங்களுடைய பேஸ் மேக்கப். ஸோ எவ்ரி ஸ்டெப் நீங்கள் ப்ராடக்டை பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஜென்டில் டேபிங் மோஷன் அண்ட் டேபிங் ப்ரெஷர் யூஸ் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷனுக்கு நைகாவுடைய ஸ்கின் ஷீல்ட் ஆன்டி பொல்யூஷன் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்னுடைய ஷேட் வந்து ஃபாக்ஸி செஸ்ட்நட், நம்பர் வந்து 13. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டு பில்டபிள் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஸோ அதை வந்து ஸ்பஞ்சில் ஃபர்ஸ்ட்டு நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய ஃபேஸில் கொஞ்சமாக டேப் பண்ணி அப்ளை பண்ணுறேன். அகெயின் நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஜென்டில் ப்ரெஷர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு கீழே அந்த ஆரஞ்ச் கலர் கரெக்டர் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி ஆரஞ்சாக தெரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஜென்டிலாக ப்ரெஷர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ப்ராப்பராக அந்த ஆரஞ்ச் கலர் கரெக்டர் ஹைட் ஆகும் உங்கள் ஃபவுண்டேஷனுக்கு கீழே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் ஒரு பியூட்டிஃபுல் ஃபவுண்டேஷன், ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபவுண்டேஷன்ஸ். நல்லா உங்களுடைய ஸ்கின்னோடைய சூப்பராக பிளெண்ட் ஆகிடும் அண்ட் ரொம்ப கேக்கியாலாம் தெரியவே தெரியாது. சூப்பர்பான ஒரு ஃபவுண்டேஷன், வெரி லாங் லாஸ்டிங். எஸ்பெஷலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக சூட் ஆகும்.
ஸோ திருப்பி ஒரு கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணுமோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் த சீக் ஏரியா அண்ட் அரவுண்ட் த மவுத் ஏரியா நான் கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு லேயர் பில்டப் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஸ்பஞ்சில் இருக்க ரிமைனிங் ப்ராடக்டையே ஜஸ்ட் நெக்கில் இந்த மாதிரி பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன் அண்ட் இயர்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு ஆர் இயருக்கு டிமார்கேஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் ஃப்ளவர் பியூட்டியோடைய லைட் இல்லூஷன் கன்சீலர் எடுத்திருக்கேன். இது நல்ல ஒரு ஹை கவரேஜ் மேட் கன்சீலர். ஸோ அதை யூஸ் பண்ணி கன்சீல் அண்ட் ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அண்டர் ஐஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் நோஸோடைய இந்த மாதிரி ஒரு கார்னரில் உங்களுக்கு நிறைய டார்க்னஸ் இருக்கும். ஸோ அங்கேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் யூஸ்வலாக எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுவேனோ அங்கங்கெல்லாம் கொஞ்சமாக இந்த கன்சீலர் அப்ளை பண்ணுறேன், ரொம்ப அப்ளை பண்ணலை. ஸோ பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போ, சின் அண்ட் சென்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட்டில் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய பேக் கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் 219 ப்ரஷ் எடுத்து இந்த கன்சீலரையும் ஜென்டலாக டேப் பண்ணி பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். அகெயின் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்டில் ப்ரெஷர் யூஸ் பண்ணி உங்களுடைய பேஸ் ப்ராடக்ட்ஸ் பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஃபினிஷ் கிடைக்கும் அண்ட் ப்ராடக்ட்டும் ஈஸியாக பிளெண்ட் ஆகும். கன்சீலர் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பேக் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த கே பியூட்டி லூஸ் செட்டிங் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து லாட்டே. இது என்னுடைய ஸ்கின் டோனை விட நல்ல ஒரு லைட்டரான ஷேட். ஸோ அந்த ஷேட் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு என்னுடைய அண்டர் ஐஸ் பேக் பண்ணிக்கிறேன் அண்ட் சென்டர் ஆஃப் த ஃபேஸ் டீ ஜோன் இருக்குல்ல அந்த ஏரியாவில் நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன் ஒரு லைட் லேயர் ஆஃப் பவுடர் யூஸ் பண்ணி. நீங்கள் இந்த மாதிரி மேட்டிஃபைங் பவுடர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய பேஸ் செட் பண்ணும்போது சூப்பராக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு அப்புறம் இந்த பேக்கிங்கை நான் வந்து ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரத்துக்கு விடணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 to 3 minutes நீங்கள் விட்டால் போதும், கரெக்டாக அது பேக் ஆகிடும் உங்கள் ஃபேஸில். நெக்ஸ்ட் நைக்காவுடைய காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது ஒரு நியூ லான்ச் ஆக்சுவலி நைக்காலேருந்து அண்ட் வெரி வெரி அஃபோர்டபுளான ஒரு பவுடர் கூட, பட் சூப்பர் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு காம்பேக்ட் பவுடர். என்னுடைய ஷேட் வந்து 07 ஹனி. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் எங்கெங்கெல்லாம் லூஸ் பவுடர் அப்ளை பண்ணலையோ அங்கெல்லாம் இந்த பவுடர் யூஸ் பண்ணி நான் என்னுடைய பேஸ் மேக்கப்பை செட் பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் இது ஒரு லைட் கவரேஜும் உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் எஃபெக்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேட் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின்னில் இருக்கிற டெக்ஸ்சர் நல்லாவே பிளர் அவுட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் அண்ட் ஸ்கின்னில் இருக்கிற அந்த சின்ன சின்ன போர்ஸ் வந்து மினிமைஸ்டாக காட்டும். ப்ரான்சருக்கு ரிமலோடைய நேச்சுரல் ப்ரான்சர் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து சன்கிஸ்ட். இது ஒரு பியூட்டிஃபுல் நேச்சுரல் கைண்ட் ஆஃப் அ ப்ரான்சர். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸோடைய பெரிமீட்டர்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஹாலோஸ் ஆஃப் த சீக்ஸ், பெரிமீட்டர்ஸ் ஆஃப் த ஃபோர்ஹெட், ஜா லைன் அங்கெல்லாம் இந்த ப்ரான்சர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அகேன் மேட் ஃபினிஷ் இருக்கக்கூடிய ப்ரான்சர் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்கின்னில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது. அப்போ தான் உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சர் எம்ஃபசைஸ் ஆகாமல் பிளர்ட் அவுட்டாக தெரியும். நோஸை கான்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி சைட்ஸ் ஆஃப் த நோஸில் இந்த மாதிரி 2 லைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய லோவர் லிப்க்கு அடியிலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் லிப்ஸ் கொஞ்சம் ப்ளம்ப்டாக தெரியுன்றதுக்காக. ப்ளஷருக்கு கே பியூட்டியோடைய மேட் ப்ளஷ் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து சாஃப்ட் நியூட், ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ப்ளஷர்ஸ். அகெயின் இது ஒரு மேட் ஃபினிஷ், கொஞ்சம் கூட இதில் ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி மேட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுடைய பேஸ் மேக்கப் ஃப்ளாலெஸ்ஸாக போர்லெஸ்ஸாக தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய சீக்ஸில் நான் அழகாக ப்ளஷ் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கின் டோன்ஸுக்குமே சூப்பராக சூட் ஆகக்கூடிய ஒரு ப்ளஷ் கலர். எஸ்பெஷலி நீங்கள் டஸ்கி ஸ்கின் டோன்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹைலைட்டருக்கு LA Girl உடைய ஸ்ட்ரோப் லைட் ஸ்ட்ரோபிங் பவுடர் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து 220 வாட். இது ஒரு பியூட்டிஃபுல் ப்ரான்சி கோல்ட் ஃபைன்லி மில்ட் ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் சீக் ரீஜன் இருக்குல்ல, அங்கே தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ்லாம் இருக்கும். நிறைய போர்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ் கூட அந்த ஏரியாஸில் தான் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுடைய சீக் போனுடைய டாப்பில் மட்டும் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னில் இருக்கிற டெக்ஸ்சர் ஹைலைட் ஆகாமல் ப்ராப்பரான ஒரு ஹைலைட்டிங் கிடைக்கும். ஸோ என்னுடைய டாப்ஸ் ஆஃப் த சீக் போன்ஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன். அண்ட் அகெயின்
ரொம்ப ரொம்ப கம்மியான ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன் ஸோ தட் ஸ்கின்ல இருக்க டெக்ஸ்சர் எம்ஃபசைஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஸோ லிப்ஸுக்கு என்னுடைய ஸ்விஸ் பியூட்டி லிப் லைனர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து சாக்லேட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீப் சாக்லேட்டி ப்ரௌன் லிப் லைனர் அண்ட் ரொம்ப ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ் கூட. ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய லிப்ஸை நான் ஸ்லைட்டாக ஓவர் ட்ரா பண்ணிக்க போகிறேன். லிப்ஸ்டிக்கு ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் ஷேட் எடுத்திருக்கேன். இதோடைய நம்பர் வந்து 07. நேம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நல்ல ஒரு கோரலி பிங்க் கலர். ஸோ அதை டைரெக்டாக நான் லிப்ஸில் அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த லிப்ஸ்டிக்குடைய ஃபுல் இன்டென்சிட்டி வேணாம், ஜஸ்ட் ஒரு லைட் ஹிண்ட் ஆஃப் பிங்க் மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சேன். ஸோ யா, தட்ஸ் வாட் ஐ டிட். அதுக்கு மேலே லைம் கிரைமுடைய வெட் செரி எக்ஸ்ட்ரா பாப்பின் லிப் கிளாஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து கிளியர் லிப் கிளாஸ், பியூட்டிஃபுல்லான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் லிப்ஸில், நல்ல ஒரு ஜூஸி பவுட் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி லிப்ஸுக்கு மேலே ஒரு கிளாஸி எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். நவ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் பண்ணால் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கையும் கண்டிப்பாக செட் பண்ணி ஆகணும். அதுக்கு மேபிலினுடைய லாஸ்டிங் ஃபிக்ஸ் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி என்னுடைய மேக்கப்பை நல்லா செட் பண்ணிக்க போகிறேன். அகேன் இது ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு செட்டிங் ஸ்ப்ரே, இல்லை டூயினஸ் எதுவுமே கிடையாது. ஸோ மேட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல ஒரு ஃப்ளாலெஸ் ஈவன் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் டைப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டூவி செட்டிங் ஸ்ப்ரே போய்க்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஃபினிஷ்ட் ஃப்ளாலெஸ் பேஸ் மேக்கப் ருட்டீன் ஃபார் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் ஆக்னே, ஸ்கார்ஸ் அண்ட் டிஸ்கலரேஷன் இருக்கக்கூடிய ஸ்கின் டைப்ஸுக்கு. எஸ்பெஷலி நீங்கள் டஸ்கி ஆர் டீப்பர் இந்தியன் கம்ப்ளெக்ஷன் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து காமனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே நீங்கள் என்னுடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கலாம், எவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு பேஸ் மேக்கப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. இந்த வீடியோக்கு யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அண்ட் ஐ மேக்கப் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், இதுதான் என்னுடைய ஃப்ளாலெஸ் பேஸ் மேக்கப் ஃபார் ஹைப்பர் பிக்மெண்டட் ஸ்கின் வித் ஆக்னே ஸ்கார்ஸ் அண்ட் ஆக்னே ஸ்பாட்ஸ். ஸோ உங்களுக்கும் டஸ்கி ஸ்கின் அண்ட் என்ன மாதிரியே நிறைய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் ஆக்னே இஷ்யூஸ் உங்களுக்கு ஸ்கின்ல இருக்குன்னா ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா அப்லோட்ஸும் உங்களுக்கு உங்களுடைய ஃபீடில் வரும். அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு வீடியோக்கு. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஸ் அண்ட் நான் உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். என்ன ஆரியா? என்ன பாப்பா? Come on. Okay.